ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபரோட கொஷினுக்கு ஆன்சர் தாங்க தேடி போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா, கர்ப்பிணி பெண்கள் கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, எங்கள் வீட்டில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க, என்ன மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிஸ்டருக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. ஒரு கர்ப்பிணி பெண் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு பதில் வந்து போகலாம், போகக்கூடாது. என்னக்கா நீங்கள் போகலான்றீங்க, போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையேன்னு கேட்குறீங்களா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து பதில் கிடைக்கும். இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, முதல் 5 மாதங்கள் கர்ப்பிணி பெண்ணை அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது கோயிலுக்கோ போகலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 5 மாதத்துக்கு அப்புறம் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்றதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா 5 மாதம் வரைக்கும் போகலாம், 5 மாதத்துக்கு அப்புறம் போகக்கூடாது. இரண்டாவது கேள்வி, கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கணுமா, சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கலாமா அப்படின்றது தான். கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம சாஸ்திரத்தில் இருக்க வேண்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் எந்த ஒரு விரதமோ அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கோ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாங்க. மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, அப்போ வீட்டில் நம்ம சாமி கும்பிடலாமா அப்படின்னு. கண்டிப்பாக தாராளமாக அந்த 10 மாதங்களும் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் வேண்டிக்கலாம், நீங்கள் படைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் முக்கியமான விஷயம், தேங்காய் மட்டும் உடைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக தேங்காய் அந்த 10 மாதமும் உடைக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் தெரியாமல் உடைச்சிட்டு இருந்தாலும் உடைக்க விடாதீங்க. சரி, வாங்க இப்போ மெயின் டாபிக்ல போகலாம். எதுக்காக அந்த காலத்துல 5 மாதத்துக்கு அப்புறமா கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம், அந்த காலத்துல சரியான சாலை வசதிகள் இருக்காது. அந்த கல், மேடு, பள்ளம் எல்லாமே இருக்கும். ஒருவேளை நீங்க தெரியாம போனீங்க, தவறி விழுந்துட்டீங்கன்னா தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? அது முதல் காரணம். கோயில்கள் எல்லாமே வந்து மலை உச்சியில், குன்றுகள், அதுக்கப்புறம் மலைகளில் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ ஒரு கர்ப்பிணி பெண், அதுவும் 5 மாதத்துக்கு அப்புறம் வெறும் காலில் நடந்து அவ்வளோ தூரம் போகிறன்றது ரொம்பவே கடினமான விஷயம் இல்லையா? அதனாலேயும் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் கார் வசதி கிடையாது, பஸ்ஸு வசதி இல்லை, பேருந்தெல்லாம் இருக்காது, நடந்தே போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் ரொம்ப நாள் வந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கர்ப்பிணி பெண் அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா? இதுவும் ஒரு காரணம். நான்காவது காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உள்ளாடைகள்லாம் அணிய மாட்டாங்களாங்க. அதனால் நம்ம போகும்போது அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் பாட்டிங்க இருந்தால் தெரிஞ்சிருக்கும். நம்ம பாட்டிங்களாமே ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளாடைகள் அணிய மாட்டாங்க. சில டைம் ப்ளவுஸ் கூட போட மாட்டாங்க. இது ஒரு காரணமாகவும் சொல்லப்படுதுங்க. நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும் இல்லையா கோயிலுக்கு போகிறதுக்கெலாம், அதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க, நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் கரெக்டு தான். இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ தான் சாலை வசதிகள் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பேருந்து வசதி, நம்ம கார் நினச்சா கார் வச்சு போயிட்டு வரலாம், ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிடலாமே. இப்போ ஏன் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் காரணங்கள் இருக்குது. அதுதாங்க அறிவியல் காரணம். அதை இப்போ நம்ம முன்னோன்னா பார்க்க போகிறோம். முதல் காரணம் நம் முன்னோர்கள் சொன்னது தாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 5 மாதத்துக்கு அப்புறம் வயிறு பெருசாகிடும். அதோடு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் நம்ம வெளியில் காரில் போனாலும் உள்ளே நடந்து போகணும் இல்லையா? சில கோயில்கள் வந்து படிக்கட்டுக்குள்ளே இருக்கலாம், சில கோயில்கள் ரொம்ப உள்ளே வந்து பெருசாக இருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற முதல் காரணம். இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, கோயில்களில் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? எல்லாருக்குமே சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு வருவாங்க, சில பேருக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்களால் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது நிறைய கூட்டங்கள் கூடுற ஏரியா இல்லையா? அப்போது சில பேருக்கு இருக்கிற தொற்றுகள் வந்து உங்களுக்கு வந்துடலாம். நீங்கள் கூட தாங்கிப்பீங்க, உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அந்த தொற்று ஏற்பட்டுடலாம். அதனால் கூட்டமான இருக்கிற இடத்துல கர்ப்பிணி பெண்கள் போகக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, தொற்றுகள் வந்து உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள். மூன்றாவது காரணம் பார்த்தீங்கன்னா, கோயில்களில் எப்பயுமே வந்து ஓமம், அதுக்கப்புறம் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ கோயில் முழுக்கவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறைஞ்சிருக்கும். அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மனசு கஷ்டம்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்கள் குழந்தையால் அந்த சக்தியை தாங்கிக்க முடியாது அப்படின்ற காரணத்தால் தான் போக வேணாம்னு சொன்னாங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற கோயில்கள் எல்லாத்துலேயுமே கடவுளோட ஆயுதங்கள் ஒன்று இருக்குங்க. எந்த கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலுக்குமே எல்லா கடவுளுக்குமே ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த ஆயுதத்தோட பவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதை வந்து தாங்கிக்கிற அளவுக்கு குழந்தை வந்து வளர்ந்துருக்காது. குழந்தையால் தாங்கிக்க முடியாதுன்ற காரணத்தாலேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க.
5வது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூரம் போனீங்க அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும். கார்லேயோ பஸ்லேயோ அப்படியே காலை மடக்கி உட்காந்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு கால் வீக்கம் ஏற்படலாம், வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படியும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியாக 6வது பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில்கள் இருக்கும் இல்லையா, வீரன் அந்த மாதிரி சில கடவுள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் காவு வாங்குறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அந்த சிலைகள்லேருந்து அவங்க வச்சிருக்கிற ஆயுதங்கள்லேருந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அதை ஒரு வேளை பார்த்து கர்ப்பிணி பெண் பயந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடி பார்த்ததில் எனக்கு கிடைச்ச பதில்கள் இதுதான். ஸோ கர்ப்பிணி பெண் கோயிலுக்கு போகலாம், 5 மாதத்து வரைக்கும் போகலாம், 5 மாதத்துக்கு அப்புறம் போகக்கூடாது. வீட்டுகள்லேயே பிடிச்ச தெய்வங்களை வணங்கிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 1 மந்த் கழிச்சு, சில பேருக்கு 1 மந்த் இருக்கும், சில பேருக்கு 21 டேஸ், சில பேருக்கு 10 நாள்னு கணக்கு ஏதோ இருக்குது. அதை முடிஞ்சு நீங்கள் போகலாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் கர்ப்பிணி பெண் கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, நல்லதா கெட்டதான்னு. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை மீண்டும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, கசாயம்ஸ் ஃபார் நார்மல் டெலிவரி எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹோம் பேஜில் செக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.